அந்த கேரக்டர் நீங்க சொல்லும்போது அப்படி நான் உங்களுக்கு சூடாப்பானாங்க ரசிகர் ஆயிட்டேன். நாங்களும் அப்படிதான் சார். சூடாப்பானாங்க என்னதான் கலெக்டரா இருந்தா கூட வீட்டுல போனா சில சின்ன சின்ன டார்ச்சர்லாம் எங்களுக்கு வரும்போது சரி சூடாப்பானா மைண்ட் வச்சு சரி சரி பண்ணிக்க வேண்டியதான். சரி சரி விடு நடந்து விடு அடுத்து என்ன லெவலுக்கு எங்களுக்கு அது வாழ்க்கைக்கு பயன்படுதுன்னு சொன்னாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னொருத்தர் சொன்னாரு காமெடி நின்றுட்டு இருக்கு. ஆமா சார் சார் ஏன் வச்சு சாப்பிட்டு இணைய திட்டம் சொல்லுங்க அது இன்னும் மறக்க முடியாது சார். நன்றி சொல்லிட்டு போய்ங்களே காப்பாத்து நல்ல பிடிகார மகான் தான் என்ன காப்பாத்தினார். சாந்தி காப்பாத்துறாரு தெய்வம் குறுக்க வந்த மாதிரி பிடிகார மகான் தான் என்ன காப்பாத்தினார். அவருக்கு ஒரு நன்றி சொல்றேன். நன்றி சொல்ற நேரம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போடாது. ஆமா ஆமா அந்த காமெடி பார்க்கும்போது நீங்க சாதாரண ஆனா அதுக்கப்புறம் உங்க பேஜெல்லாம் பார்த்தா எவ்வளவு ஒரு ஆளா இருந்திருக்கீங்க. கர்நாடக படம் வாங்கிருக்கீங்க அதெல்லாம் பயங்கரமான ஹிட் ஆயிருக்கு. அந்த மாதிரி நல்லா ஒரு காமெடி ட்ராக் எழுதி நல்ல தனி படம் ஒன்று பண்ணுங்க சார். சூடாப்பானா 2 பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்கு பாக்குறேன். பண்ணுங்க பண்ணுங்க நல்லா பண்ணுங்க. சூடாப்பானா 2 வந்து என்ன மேட்டர் கேட்டீங்கன்னா என்ன அந்த சூடாப்பானா பார்த்துட்டு ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆள் வந்தாரு. சமீபத்துல இப்ப ஒரு IAS விருதுநகரத்துல தாய்ஸ்தான் ஒரு இடம் இருக்கு. அதாவது IAS IPS ஆபீஸ் குவார்டர்ஸ் ஒரு 100 வீடு 200 வீடு ஒரே இடத்துல இருக்கு. அவங்க ஒரு இசை கச்சேரி நடத்தினாங்க. அதுக்கு நான் போயிருந்தேன். IAS ஆபீஸ்ல வந்து ஒடி கையை கொடுத்தாரு. சார் ரொம்ப நல்லா தெரியும் சார். சாய் சித்ரா நான் இன்டர்வியூ பார்த்தேன் சார் அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த கேரக்டர் நீங்க சொல்லும்போது அப்படி நான் உங்களுக்கு சூடாப்பானாங்க ரசிகர் ஆயிட்டேன். நாங்களும் அப்படிதான் சார். சூடாப்பானாங்க என்னதான் கலெக்டரா இருந்தா கூட வீட்டுல போனா சில சின்ன சின்ன டார்ச்சர்லாம் எங்களுக்கு வரும்போது எங்களுக்கு அது வாழ்க்கைக்கு பயன்படுதுன்னு சொன்னாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னொருத்தர் சொன்னாரு சார் சூடாப்பானா மாதிரி தான் எதிர்காலத்துல நம்ம எல்லாருமே மாற வேண்டியிருக்கும். சூடாப்பானா மாதிரி மாறலாம் நம்ம உலகத்துல வாழவே லாய்க்கலாம் போயிடும். அது ஒய்ஃப் சைடா இருந்தாலும் சரி உலக சைடா இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் சூடாப்பானா எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கு. ஒரு சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்தா தான் வாழ முடியும். அதான் அதை பேஸ் பண்ணி ஒரு கதையே பண்ணலாமான்னு பாருங்க. சூடாப்பானா 2 போட்டு ஃபுல் காமெடி பண்ணுங்க நல்லா பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கேப்டனுடைய தீவிர பக்தன் அதை அருமையா சொன்னீங்க. சாரதா கேப்டன் படம் எடுக்காம விட்டீங்க. எல்லாத்தையும் வச்சு படம் எடுத்தீங்க. கேப்டன் வச்சு ஒரு படம் எடுக்கல. கிடைக்கல. அந்த நேரத்துல அவர் பயங்கர பிஸியா இருந்தாரு. நான் பண்ணும்போது கேப்டன் பிரபாகரா கண்டினியூவா டே நைட் நடிச்சுட்டு இருந்தார். அதனால அவரை எடுக்கல. சத்யராஜ் படம் எடுத்தாங்க ஜல்லிக்கட்டு. நான் எடுத்தேன். புதிய தீர்ப்பு விஜயகாந்த் எடுத்தேன். அப்படிங்களா? ஆமா ஆமா என்னுடைய 4வது படம் அவர்தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு மண்வாசல் படம் எடுங்க சார். 2 தடவை காலத்துல மறக்க முடியாத மண்வாசல். சித்ரானந்த் வாழ்க்கையில பெரிய பாக்கியம் சினிமாவுடைய பீஷ்மர் சிவாஜி சார் வச்சு படம் எடுத்துட்டாரு. வாழ்க்கையில ஒரு பெரிய பாரதியா சார் டீம். அவங்க எங்க மதுரக்காரங்க. சினிமாவே வந்து பாதி தூணா சினிமால வந்து அவங்க ஒரு தூணு, பெரிய தூண் அவங்க. நிச்சயமா கண்டிப்பா அவங்க பெரிய தூணு, பெரிய ஆளுங்க. அவங்க வந்து சும்மா இருக்காங்க. ஏதாவது ஒரு படம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கம்மியான பட்ஜெட்ல மக்கள் வருவாங்க. இவங்களுக்காகவே பார்க்க வருவாங்க. அமைப்புகள் வரும்போது எடுப்பார். நன்றி கண்டிப்பா பண்ணுங்க சார். நல்லா பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இந்த பையன் பேசலாம். கொடுங்க. வணக்கம். சொல்லு கண்ணா. நீங்க காமெடி எல்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் பாத்துருக்கேன். நாங்க வந்து சேனல் வச்சிருக்கோம். யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். சூப்பர். நீங்க சொல்லுங்க. அதுக்காக நீங்க ஒரு பிஜி எடிட்டர் சேனல். சரி. அந்த சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருந்தாங்க. என்ன சேனல் சொல்லுங்க. சேனல் பிஜி எடிட்டர். டிசி எடிட்டரா? வீக்லி எடிட்டர். அது என்ன பண்ணனும்? டிசி எடிட்டர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஓகே தம்பி பண்ணிடுவோம். சொல்லணும். ஓகே அங்கிள். சப்ஸ்கிரைப் அந்த சொல்ற சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.
ஓகே அங்கிள். எதிர்நீச்சல் சேனல் பாத்துருக்கீங்க, வந்திருக்கீங்க. ஓகே அதில் வரேன். பெரிய பிசினஸ் மேனா வருவப்பா தம்பி. நீ எதிர்காலத்துல பெரிய ஆள் ஆயிருவேன். பெரிய பிசினஸ் மேனா இந்த சின்ன சந்தர்ப்பத்தை கூட பெருசா பயன்படுத்துறதுல சூப்பர். இல்ல எந்த ஏஜ் எவ்வளவு மார்க்கெட் பண்றான் பாரு. ஏஜ் வந்து என்ன ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும். ஓகே தம்பி. ஓகே. என்ன படிக்கிற? 7 12 வயசு. நான் சொன்னல 12 13 இருக்கும்னு. ஓகே தம்பி, ஆல் தி பெஸ்ட். ஓகே அங்கிள். சூப்பர். அடுத்து வாங்கம்மா.